வணக்கம். என்னோட பேர் மரியா ஆண்டனி, ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் ஊர்கேப்ஸ். நான் என்னோட பயணத்தை எங்கேருந்து ஆரம்பித்தேன், இப்போ எங்கே இருக்கிறேன், இது யார் யாருக்கு மற்றவங்களுக்குலாம் உதவும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இந்த என்னோட ஸ்டோரியை மற்றவங்களோட பகிர்ந்ததற்காக உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன். நான் பிறந்து வளர்ந்தது திண்டுக்கல் மாவட்டம் கொசவப்பட்டி அப்படிங்கிற கிராமம். என்னோட அப்பா அம்மா 2 பேரும் ஆசிரியர்கள். எனக்கு கூட பிறந்தவங்க இன்னும் 3 பேர். என்னோட இளைய சகோதரர்கள், அதுக்கப்புறம் என்னோட 2 அக்கா, மூத்த சகோதரிகள். நான் படித்தது எல்லாமே என்னோட கிராமத்தில் தான். அதுக்கப்புறம் அண்டர் கிராஜுவேஷன் ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் பாளையங்கோட்டை தூய சவேரியார் கல்லூரியில் நான் படித்தேன். படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி எம்எஸ்சி படிக்கிறதுக்காக திருச்சி வந்தேன். என் கூட படித்த ஒரு 22 ஸ்டூடெண்ட்ஸ், என் கூட படித்த என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் வந்து எம்சிஏ சூஸ் பண்ணாங்க. எனக்கு ஃபிசிக்ஸில் ஆர்வம் இருந்தாலும் மற்றவங்களாம் அந்த பக்கம் போகிறாங்களே அப்படிங்கிறதுக்காக எனக்கும் என்னோட ஆசையை வந்து இந்த பக்கம் அலைன் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் ஜாயின் பண்ணுறேன். டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு அடுத்த வருஷம் எம்சிஏ திருச்சி சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் நான் வந்து எம்சிஏ படிக்க ஆரம்பித்தேன். எம்சிஏ படித்து முடிக்கும் போது 2002 முடிக்கிறோம். அந்த டயத்தில் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் அந்த துறையில் அதிகமாக எங்களுக்கு வந்து வாய்ப்புகள்லாம் ரொம்ப குறைவாக தான் இருந்தது. ஈவன் எங்களுக்கு முன்னாடி முடித்த பேட்சில் இருந்தவங்க கூட வந்து சாஃப்ட்வேர் துறையில் இல்லாமல் வேறு வேலைகளுக்கெலாம் கிடைச்ச வேலைகளுக்கெலாம் போக ஆரம்பித்தாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எனக்கு சாஃப்ட்வேர் சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து சென்னையில் ரொம்ப ட்ரையாக இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் ரொம்ப குறைவாக இருக்குது, நம்ம வந்து ஊரில் சென்னையில் போய் நமக்கு வந்து அதிக செலவாகும் அப்படிங்கிறலாம் கருத்தில் கொண்டுட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, திண்டுக்கல்லில் ஒரு ட்ரைனிங் சென்டர், சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டரில் நான் வந்து ட்ரெயினராக நான் என்னோட பணியை ஆரம்பிக்கிறேன். ஒரு மாதத்தோட ஃபஸ்ட்டு மாத சம்பளம் 1250 ரூபா. என்ன சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா, யுனிக்ஸ், C++, ஆரக்கிள். எனக்கு வந்து இந்த லாங்குவேஜஸ், இந்த சாஃப்ட்வேர் பேக்கேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால அதை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். 2 வருடம் நான் வந்து அங்கே SRM ரேடியன்ட் அப்படிங்கிற அந்த நிறுவனத்தில் சாஃப்ட்வேர் ட்ரெயினராக இருந்தேன். இன்ஃபேக்ட் நான் வந்து முதல் வருஷம் மட்டும்தான் எனக்கு வந்து சம்பளம் கிடச்சிது. 2வது வருஷம்லாம் வந்து அதிகமாக அந்த நிறுவனத்தில் வந்து நிறைய ப்ராஃபிட் இல்லாதனால எனக்கு அந்த 1250 ரூபா கூட சில மாதங்களுக்கு கிடைக்காம கூட இருந்தது. 2 வருஷம் கழிச்சு 2002 வந்து என்னோட எம்சிஏ முடிக்கிறேன். 2004 வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன், அங்கே வந்து கிட்டத்தட்ட 2 வருடம் திண்டுக்கல்லில் சாஃப்ட்வேர் ட்ரெயினராக பணிபுரிகிறேன். அதுக்கப்புறம் குடும்பத்தில் சில சூழல் வருது, நம்மளுக்கு பொருளாதார தேவைகள் வருது. அந்த பொருளாதார தேவையை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்னோட அம்மாக்கிட்டேருந்து ஒரு 1000 ரூபாய் பெற்றுக்கொண்டு நான் வந்து சென்னைக்கு வர்றேன். என்னோட ஐடியா என்னென்னா, அந்த 1000 ரூபாய் செலவு பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நான் ஒரு வேலை வாங்கணும். எப்படி அந்த டஃப்பான சூழ்நிலையில் வேலை வாங்க முடியுமா அப்படின்னா, எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, கண்டிப்பாக வேலை வாங்க முடியும் அப்படின்ட்டு. ஏன்னா எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் அங்கே அவங்க எதிர்பார்க்குறது வந்து ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், அதுக்கப்புறம் நல்ல அடிப்படையான கோடிங் ஸ்கில். இது எனக்கு வந்து ரொம்ப நேச்சுரலாகவே எனக்கு இருக்கும். என்னென்னா, சின்ன வயசில் நம்ம வந்து வீட்டில் ஒரு விடுகதை போட்டு கேட்பாங்க. ஒரு புலி இருந்தது, ஆடு இருந்தது, ஒரு நதி எப்படி கிடப்பாங்க அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன விடுகதையெல்லாம் சொல்லும் போது எனக்கு அந்த விடுகதையை வந்து நான் சால்வ் பண்ணுறதுல எனக்கு கொஞ்சம் ஆர்வம் இருந்தது. அந்த விடுகதை எப்படி சால்வ் பண்ணுறோமோ அதுதான் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் துறையிலையும் வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கான அடிப்படையாகவே இருக்கும் அப்படிங்கிறது என்னோட புரிதலாக இருந்தது. அதுதான் உண்மையும் கூட. ஸோ எனக்கு இருந்த நேச்சுரலாக அந்த ஸ்கில்லை வச்சுக்கிட்டு நான் சென்னைக்கு வர்றேன். சென்னைக்கு வந்து ஒரு மாதத்துக்குள்ள வேலை வாங்கன்னு நினைக்கிறேன். தாம்பரத்தில் என்னோட நண்பர்கள் ஏற்கனவே என் கூட படிச்சிருந்த நண்பர்கள், போனிஃபஸ், சகாயம், லாரன்ஸ், அருண், கண்ணப்ப கணேஷ், இவங்கெல்லாம் வந்து தாம்பரத்தில் ஒரு வீட்டில் தங்கியிருக்கிறாங்க. அவங்க கூட சேர்ந்துக்கிறேன். ஸோ ஃபுட்டுக்கு பிரச்சனை இல்லை, போக்குவரத்துக்கும் இன்டர்நெட்டுக்கும் ரெஸ்யூம் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு இதுக்கு மட்டும்தான் செலவு. ஸோ அந்த 1000 ரூபாய் செலவு பண்ணுறதுக்குள்ளே வாங்கணும்னு நினச்சேன். 34வது நாள் பொலாரிஸ் சாஃப்ட்வேர் அப்படிங்கிற பொலாரிஸ் நிறுவனத்தில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக நான் வந்து வேலைக்கு சேர்ந்தேன். என்ன மிஸ் பண்ணுறோம் இந்த காலத்தில் இருக்கிற பசங்க, நான் பார்க்குறது என்னென்னா, ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகணும் அப்படின்னா ரொம்ப தேவை அப்படின்னா ஃபண்டமெண்டலாக நீங்கள் வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் நம்மக்கிட்ட இருக்கணும்.
அது கண்டிப்பாக இருக்கணும். அது இல்லாமல் அல்லது ஒரு அல்காரிதம் எழுத தெரியணும். அந்த அல்காரிதம் எழுத தெரியாத இருந்தாலும் அல்லது வந்து ஒரு ப்ராப்ளத்தை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியாமல் இருந்தாலுமே வந்து நமக்கு வந்து வேலை வாய்ப்புகள் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்காது. ஸோ அது வந்து எனக்கு அந்த 34 நாளைக்குள்ள வேலையை நான் எவ்வளோ ஈஸியாக பெற்றேன் அப்படின்னா இதுதான் எனக்கு வந்து உதவியாக இருந்தது. இதை நான் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட another 3 monthsக்குள்ள நான் வந்து இங்கே பொலாரிஸ் நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். சிட்டி பேங்கோட இஓடி ப்ரோக்ராம் அந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் என்னோட வேலையே இருக்கும். ஈவினிங் வந்து ஒரு 6 o'clock வேலை இருக்கும். அடுத்த நாள் ஒரு 10 மணி வரைக்கும் இருக்கும். அந்த ப்ரோக்ராம் ஓடிட்டு இருக்கும் போகும்போது அந்த ப்ரோக்ராமில் ஏதாவது எரர் வந்ததுன்னா சரி பண்ணுறது அப்படிங்கிறது மாதிரி நல்ல ஹெக்டிக்கான ஒரு ஜாப். அதே யூனிக்ஸ் ஆரக்கிள் அப்படிங்கிற அந்த பேக்கேஜுக்குள்ளே தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ப்ரோசி அப்படிங்கிறது நல்ல லேர்னிங். எங்கே வந்து பணிச்சுமை அதிகமாக இருக்குதோ அதை பணிச்சுமையாக பார்த்தோம்னா நம்ம அதை வந்து பணிச்சுமையாக மட்டும்தான் இருக்கும். அதை ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்துக்கிட்டோம்னா நிறையா லேர்ன் பண்ணிக்க முடியும். அதுதான் எனக்கு கிடைச்சிது. நிறையா பணிச்சுமை எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்தேன். 3 மாதத்துல எனக்கு என்ன தேவையோ நான் கற்றுக்கிட்டேன். 4வது மாதம் ஒரு நல்ல கம்பெனி ஐநாட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் நான் வந்து போய் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இதை விட ஒரு 1.5 லட்சம் ரூபாய் அதிகமாக சம்பளத்தில் போய் எனக்கு ஜாயின் பண்ணுறேன். காலங்கள் உருண்டோடுது. சின்ன எனக்கு வந்து எப்போதுமே ஒரு பிஸ்னஸ் மேலே அட்ராக்ஷன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது எப்படின்னா, நாங்கள் விவசாய குடும்பத்தில் இருக்கும் போது எங்கள் வீட்டில் இருக்கிற எங்கள் தோட்டத்தில் இருக்கிற விளைபொருட்களை ஒரு கொய்யாப்பழம் இருக்குன்னு வச்சுக்கோமே, அந்த கொய்யாப்பழத்தை எடுத்துகிட்டு போய் பசங்கக்கிட்ட ஸ்கூலில் விற்கிறோம். அப்போவே எனக்கு வந்து அந்த வியாபாரம் அப்படிங்கிறது எனக்குள்ள வந்து விட்டதா நான் இதுக்கப்புறம் தான் பின்னாடி தான் உணர்ந்து இருக்கிறேன். ஸோ நான் வந்து அந்த மாதிரி போகும்போது ஐநாட்டிக்ஸில் வேலை பார்க்க போகும்போது ஒரு லோன் எடுக்கிறேன், பர்சனல் லோன் எடுத்து திண்டுக்கல்ல ஒரு தென்னந்தோப்பு வந்து நம்ம வந்து குத்தகைக்கு எடுத்து தேங்காய் வெட்டிக்கலாம். ஸோ எனக்கு இங்கே ஒரு வருமானம், அங்கே ஒரு வருமானம், இப்படி வந்து எனக்கு வந்து 2 பக்கம் வருமானமாக நான் வந்து அதை வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறேன். எனக்கு பிஸ்னஸ்க்குள்ளே போக ஆரம்பிக்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிஸ்னஸ்க்குள்ளே போக ஆரம்பிக்கிறேன். 2006 எனக்கு திருமணம் முடியுது. என்னோட மனைவி மேரி ஷைலஜா, அவங்களும் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அவங்க அப்போ விப்ரோவில் வேலை பார்க்குறாங்க. 2006 மே மாதம் முடியுது. மே மாதம் 1st அன்னைக்கு மேரேஜ் முடியுது. மே 10th வந்து அவங்க லண்டனுக்கு பயணிக்கிறாங்க. அப்போ வந்து லண்டனில் அவங்க வேலை பார்த்தாங்க. லண்டனுக்கு பார்த்ததுல நார்விச் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு பயணிக்கிறாங்க. நான் வந்து ஒரு 10 நாள் கழிச்சு நானும் அவங்க கூட பயணிக்கிறேன். என்னோட ஐடியா என்னன்னா, போய் அங்கே வேலை பார்க்க முடியுமா முடியாதா, வேலை கிடைச்சதுன்னா அங்கேயே இருந்துக்கலாம் அப்படின்ட்டு. பட் ஐநாட்டிக்ஸில் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை உங்களோட ஒய்ஃபுக்கும் நாங்கள் இங்கே வேலை கொடுக்குறோம், நீங்கள் உங்கள் ஒய்ஃபை இங்கே கூட்டி வந்துருங்க, நீங்கள் எதுக்கு யூகே போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. பட் என்னோட ஒய்ஃப் இல்லை, நான் இந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிக்குது, அதனால் நீங்கள் முடிஞ்சால் வேலைக்கு வெளியில் வந்து தேடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம் எப்படி சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் இருக்கிறதுக்காக போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு முக்கியமான விஷயம், பொலாரிஸ் அப்படிங்கிற நிறுவனத்தில் நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதை கற்றுக்கிட்டேன். ஐநாட்டிக்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தில் என்னென்னா, நீ ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற, ஆனால் அந்த ப்ராப்ளத்தை எவ்வளோ ஸ்மார்ட்டாக சால்வ் பண்ணுற, எவ்வளோ சூப்பராக பண்ணுறோம், எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது நம்மளோட கோடு அப்படிங்கிறது, அது எப்படி வந்து டிசிப்ளின்டாக இருக்குது. இந்த 2 விஷயங்கள் தான் எனக்கு இந்த 2 கம்பெனிஸ்லேருந்து டேக்அவேஸாக இருந்தது. இந்த 2 டேக்அவே, இந்த 2 புரிதல்களோடு 2 எனக்கு அறிந்த விஷயங்களை கற்றுக்கிட்டு நான் வந்து யூகே போகிறேன். யூகே போகும்போது எனக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால ஐநாட்டிக்ஸில் வந்து என்னோட வேலையை ராஜினாமா பண்ணிட்டு ரிசைன் பண்ணிட்டு நான் போறேன். அங்க போய் மிட்விச் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துல நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வேலை பார்க்குறேன். அந்த மிட்விச் நிறுவனம் வந்து என்னன்னா, டிஷ் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்குது. அந்த நிறுவனம் என்னன்னா, இங்க இப்ப இருக்க அமேசான் இருக்கு பாத்தீங்களா, அந்த அமேசான் கூட பார்ட்னர் அவங்க. ஸோ அந்த பார்ட்னர் என்னன்னா, அமேசானுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே அமேசான்கிட்ட ஆர்டர் வர இங்க வந்து டெஸ்பேட்ச் இவங்க வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்கணும். இதுதான். ஸோ இவங்க வந்து ஒரு கூட்டி அமேசான். நான் வந்து இங்க பொலாரிஸ்ல இருக்கும்போது சிட்டி பேங்க் தான் என்னோட கிளைண்ட்டு. ஐநாட்டிக்ஸ்ல இருக்கும்போது பேங்க் ஆஃப் நியூயார்க் தான் என்னோட கிளைண்ட். ஸோ ரெண்டுமே பேங்கிங் செக்டர். பெரிய பெரிய நிறுவனங்கள், 2000, 3000, 4000 எம்ப்ளாயிஸ் இருந்த இடங்கள். நான் வந்து இப்போ மிட்விச் அங்கே போய் வேலை பார்க்கும்போது ஒரு 150 பேர் இருக்கிற ஒரு கம்பெனி. அந்த 150 பேர் இருக்கிற கம்பெனிக்கான சாஃப்ட்வேர் கொடுக்கறது 6 பேர். அந்த 6 பேர்ல
ஐடி மேனேஜருக்கு அப்புறம் நான் தான் லீடு. ஸோ எனக்கு வந்து என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஸோ ஒரு ஒரு இ-காமர்ஸ் அப்படின்னாவே இப்படி தான் நடக்குது. இ-காமர்ஸ் வந்து இ-காமர்ஸோட இன் அண்ட் அவுட், டாப் டு பாட்டம் நமக்கு வந்து அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. அதுவும் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அங்கேயும் பணிச்சுமை இருந்தது. ஆனால் பணிச்சுமை அப்படின்னாவே நமக்கு என்னென்னா ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் பார்த்தேன். ஸோ ஃப்ரம் த ஸ்க்ராச் ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டை எப்படி பில்டு பண்ணலாம், எப்படி ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் கூட இன்டெகிரேட் பண்ணலாம், எல்லாமே நான் கற்றுக்கிறேன். காலங்கள் உருண்டு வருது. திருப்பி வந்து என்னோட மனைவி வந்து கர்ப்பமாகறாங்க. இந்தியாவுக்கு வர்றோம். எனக்கு ஒரு பையன் பிறக்கிறான். வந்து இங்கே இருக்கிறப்ப கொஞ்சம் பணம், அங்கேயும் கொஞ்சம் பணம் கொண்டு வர்றோம். அந்த பணத்தை ஏதாவது ஒரு வகையில் முதலீடு செய்யலாம் அப்படின்ற மாதிரி இருக்கப்ப ஒரு லேண்டு, சென்னையில் ஒரு லேண்டு, சின்ன லேண்டு ஒன்று வாங்குகிறோம். அதுக்கப்புறம் திண்டுக்கல்ல நான் உட்காந்து பேப்பர் பார்த்துட்டு இருக்கும்போது ஃபாஸ்ட் ட்ராக் கால் டாக்ஸியில் ஒரு ஃப்ரான்ச்சைசி நீடட் அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். அந்த ஃபாஸ்ட் ட்ராக் கால் டாக்ஸி அப்படிங்கிறது வந்து நான் சென்னையில் இருக்கும் போது என்னோட நண்பர்களெல்லாம் அமெரிக்காவோ ஐரோப்பாவோ போகக்கூடிய நண்பர்கள் எல்லாம் ஏற்றி விடுறதுக்கு நாங்கள் வந்து ஃபாஸ்ட்ராகை புக் பண்ணுவோம். ஸோ எனக்கு வந்து தோணுச்சு, இந்த லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் அல்லது டாக்ஸி பேசஞ்சர் ட்ராவல் பிஸ்னஸ் வந்து அடுத்த லெவலுக்கு போகிறது மாதிரி இருக்கு, நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஓகே இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், இதை உங்கள்கிட்ட போய் பேசி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா எதை பற்றி நான் வந்து பொதுவாக வந்து என்னோட அப்ரோச் அப்படின்னா நெவர் அஃப்ரைட் ஆஃப் எனி திங் அப்படிங்கிற அப்ரோச். இதை ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஒரு பிசினஸ்ல இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கறதுல என்னைக்குமே நான் ஹெசிடேட் பண்ண மாட்டேன். ஈவன் வித் எம்டி பேக்கெட் ஐ வில் கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர் த பிசினஸ். எனக்கு அங்கே ஆப்பர்ச்சுனிட்டியை போய் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுவேன். ஸோ ஓகே, நத்திங் டு லூஸ் அப்படிங்கிற முறையில் என்னோட நண்பர் திரு லாரன்ஸ், அவர் வந்து அவரும் ஒரு பிஸ்னஸ் மைண்ட் உள்ளவர். அவர் வந்து ஒரு ஹெச்ஆர் ஒரு அலுவலகத்தில் வந்து ஹெச்ஆர் அலுவலராக பணிபுரிந்து வந்தார். அவரை கூட்டிட்டு வாப்பா நம்ம போய் இந்த ஃபாஸ்டாக் நிறுவனத்தில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து ஃபாஸ்டாக் நிறுவனத்தில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்கறதுக்காக வர்றோம். முன்னாடி சொன்ன மாதிரி நான் இந்த ஃபாஸ்டாக் அப்படிங்கிற ஒரு விளம்பரத்தை, ஃப்ரான்ச்சைசி தேவை அப்படிங்கிற விளம்பரத்தை பார்க்குறோம். என்னோட நண்பர் லாரன்ஸ் கூட சேர்ந்து நான் வந்து ஃபாஸ்டாக் நிறுவனர் திரு அம்பிகாபதியை பார்க்கறதுக்கு, திரு அம்பிகாபதி திருமதி பார்வதி அம்பிகாபதி 2 பேரையும் பார்க்கறதுக்காக வந்து மீட் பண்ணோம். எங்களோட ஆர்வத்தை அவங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறீங்க, அவர் வந்து ஹெச்ஆராக இருக்கிறாரு, ஸோ உங்களால் பண்ண முடியும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, அதனால நீங்கள் வந்து மதுரையை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ மதுரையில் ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க. மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பிஸ்னஸ் மேலே உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா நீங்களே ஏன் புதுசாக ஆரம்பிக்கக்கூடாது, வேறு பேரில் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு அந்த ஃபாஸ்ட்ராக் அப்படிங்கிற நேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எனக்கும் என்னோட நண்பர் லாரன்ஸுக்கும். அதனால் சரி ஃபாஸ்ட்ராக்லேயே பண்ணிடலாம். அதுக்கு மேலே வந்து திரு அம்பிகாபதி திருமதி பார்வதி அம்பிகாபதி இவங்க 2 பேரும் பேசும்போது ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிது. அதனால் சரி ஓகே அவங்க கூட ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி மதுரையில் ஆரம்பிக்கிறோம். 2008 பொங்கல் ஜனவரி 14ஆம் தேதி வந்து மதுரையில் ஆரம்பிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டோம். என்னோட இந்த ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கும், கை நிறைய சம்பளம் வாங்குகிறோம், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், பிஸ்னஸ்குள்ளே இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், நிறைய தேவைகள் இருக்கும், அதில் நிறைய ரிஸ்க் இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் இன்க்ளூடிங் என் அம்மா கூட என்ன சொன்னாங்கன்னா, என்னடா இது தேவையில்லாத வேலை, நீ படிச்சிட்டியா, வேலை பார்க்குறியா, இங்கேருந்து வேலை பாரு, அடுத்த இல்லாட்டினா வெளிநாடு போ, நிறைய சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்குள்ள அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம ட்ரைவ் பண்ணோம். ட்ரை பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் போகிறோம். அங்கே இருக்க டிரைவரை வந்து கன்வின்ஸ் பண்ணணும். இந்த பிஸ்னஸ் என்னென்னா, நம்ம சொந்தமாக ஒரு வண்டி கூட வாங்கக்கூடாது. அந்த ஊரில் போய் அந்த ஊரில் இருக்கிற ஸ்டாண்டில் இருக்கிற டிரைவர்ஸை புல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டாண்டில் இருக்க வேண்டாம், உங்கள் வீட்டில் கூட இருங்க, அல்லது உங்களுக்கு பிடிச்ச இடத்துல இருங்க, அங்கேருந்து நான் இந்த இடத்துல இருக்கேன்னு சொல்லிட்டு வேக்கண்ட் மட்டும் கொடுத்துருங்க, உங்களுக்கு அந்த இடத்துல வர ட்ரிப் உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படிங்கிறத சொல்லி தான் அவங்கள வந்து இந்த ஃபாஸ்ட்ராக் அப்படிங்கிற நிறுவனத்தை கூட அட்டாச் பண்ணணும். இது ரொம்ப அவ்வளோ ஈஸிலாம் கிடையாது. ஏன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம வந்து இண்டிபெண்டாக தனியாக ஒரு டாக்ஸி ஓட்டுநராக ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம். இது யார் இடையில, நமக்கும் கஸ்டமருக்கு இடையில இவங்க யார், இவங்க எப்படி எடுத்துகிட்டு போவாங்க, பணத்தை நம்மக்கிட்டேருந்து பிடுங்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பயமெல்லாம் இருக்கும். அவங்களோட பயம் நியாயமானதாக தான் இருக்கும். ஆனால்
நம்ம அதில் இருக்க சாதக பாதக அதை வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்கள்ட்ட டீட்டெயில்டாக சொன்னோம்னா அவங்களுக்கு புரிய வச்சோம்னா தான் அவங்க வந்து நம்மக்கிட்ட சேருவாங்க. அதுதான் அங்கே இருக்க அங்கே தேவையே அதுதான். ஜனவரி 14ஆம் தேதி பொங்கல், எங்களுக்கு 13ஆம் தேதி வரைக்கும் வெஹிக்கிள் எதுவுமே இல்லை. கான்செப்ட் போய் சேருது, ஆனால் யாருமே எங்கள் கூட பயணிக்கிறதுக்கு யாருமே எந்த ஓட்டுநரும் எங்கள் கூட இல்லை. கடைசி நேரத்தில் ஒரு 3 வெஹிக்கிள் வருது. சென்னையில் திருப்பி மறுபடியும் பொலாரிஸ் நிறுவனத்திலே வந்து ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் ஜாயின் பண்ணிட்டேன். என்னோட நண்பர் லாரன்ஸ் தான் ஃபுல் டைமாக அதை பார்க்குறதுக்கு அவரோட ஹெச்ஆர் மேனேஜர் வேலையை விட்டுட்டு வந்திருக்காரு. அவர் தான் ஃபுல் டைம் எக்ஸிக்யூட்டர். அவர் தான். நாங்கள் 2 ஸ்ட்ராட்டஜி பண்ணுவோம், ஆனால் எக்ஸிக்யூட்டர் அவர் தான். நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன், லாரன்ஸ் என்னாச்சு, வெஹிக்கிள் ஏதாவது வந்திருக்குதா அப்படின்னு கேட்டப்ப, எப்பா வெஹிக்கிளே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. கடைசி நேரத்துலாம் வெஹிக்கிள் வருது. வெஹிக்கிளுக்கு இரவாக வந்து மஞ்சள் நிற வர்ணம் பூசிட்டு வெஹிக்கிளை வந்து மூவ்மெண்ட்டுக்கு ரெடி ஆகுது. அடுத்த நாள் 2008 ஜனவரி 14ஆம் தேதி மதுரையில் 3 வெஹிக்கிளோட ஃபாஸ்டாக் எங்களோட பயணம் தொடங்கிச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு, ஒரு 8 மாதம் கழிச்சு திருப்பி நான் வந்து லண்டன் பயணிக்கிறேன். 2 வருடம் கழித்து திருப்பி 2010 வரோம். அது வரைக்கும் இந்த ஃபாஸ்டாக் நிறுவனம் வந்து கொஞ்சமாக வளர்ந்துருக்குது. அப்போ ஏன்னா இந்த கான்செப்டை சொல்கிறோம், என்ன சொல்கிறோம்னா, டிரைவர்கிட்ட நீங்கள் ஒரு டாக்ஸி ஸ்டாண்ட்லேருந்து கஸ்டமர் வீட்டுக்கு போய் கஸ்டமர் வீட்டை அவர் பிக்கப் பண்ணிவிட்டு அடுத்த ட்ராப் பண்ணிவிட்டு திருப்பி டாக்ஸி ஸ்டாண்டே வர்றதுக்கு பதிலாக நீங்கள் கஸ்டமர் பிக்கப் பண்ணுங்கள், ட்ராப் பண்ணுங்கள், அதே இடத்துல நின்றுங்க, திருப்பி அந்த இடத்துல உங்களுக்கு ட்ரிப்பு தர்றோம். ஸோ தட் நீங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ண தேவையில்ல, பாயிண்ட் டு பாயிண்ட் சார்ஜ் பண்ண தேவையில்ல, பண்ணால் போதும், ஸ்டாண்ட் டு ஸ்டாண்ட் சார்ஜ் பண்ண தேவையில்ல அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கான்செப்ட் வந்து யாருக்கு, கஸ்டமருக்கும் பெனிஃபிட்டாக இருக்குது, டிரைவருக்கும் பெனிஃபிட்டாக இருக்குது, நிறுவனம் வளர ஆரம்பிக்குது. திருப்பி வந்து 2010 லண்டன்லேருந்து திருப்பி வர்றேன். சேலம் ஆரம்பிக்கிறோம். சேலம் ஃபாஸ்டாக்னு அதை வந்து எங்களோட பிரான்ச், செகண்ட் பிரான்ச் ஆரம்பிக்கிறோம். நிறுவனம் வளர ஆரம்பிக்குது. நிறுவனத்தோட வளர்ச்சிக்கு ஒரு தேவை இருக்குது. என்னென்னா, சில சட்ட சிக்கல்லாம் வரும். அந்த சட்ட சிக்கல்லாம் வந்து நாங்கள் லோக்கலில் இருக்கிற வழக்கறிஞரை வச்சு தீர்த்துக்குவோம். அப்போ எனக்கும் லாரன்ஸுக்கும் ஒரு எண்ணம் தோணுச்சு, நம்ம வந்து வழக்கறிஞர் படிப்பை வந்து எடுத்துக்க கூடாது அப்படின்ட்டு நாங்கள் 2 பேரும் அப்படியே எல்எல்பி சேர்றோம். 3 வருஷத்தில் எல்எல்பி முடிச்சிடுறோம், டிகிரி வாங்கிடுறோம். அதெல்லாம் வந்து எங்களோட பணிக்கு, எங்களோட வேலைக்கு வந்து ரொம்ப உதவிகரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் முடிச்சுட்டு அந்த 3 வருஷம் 2013 மறுபடியும் நான் வந்து லாஜிக்கா சிஎம்ஜி அப்படிங்கிற கம்பெனி, பிஎன்பி பரிபாஸ் அப்படிங்கிற நிறுவனத்துக்கு, ஃப்ரெஞ்சு நிறுவனத்தோட சாஃப்ட்வேர் இன்ஜினியராக நான் என்னோடய பணியை மறுபடியும் தொடர்றேன். 2 வருடங்கள் அங்கே வேலை பார்க்குறேன். ஃபாஸ்டாக் மதுரை ஆரம்பித்ததுலேருந்து இந்த இடைப்பட்ட காலத்தில் மதுரை, சேலம், திருப்பூர், வெள்ளூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோவில் இப்படின்ட்டு தமிழ்நாட்டில் இருக்க மற்ற மாநகராட்சி எல்லாத்துலேயுமே நாங்கள் எங்களோட 2 நிறுவனம், கேப் இண்டியா பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் தான் மற்ற ஊர்கள் எல்லாத்துலேயும் ஃபாஸ்டாக்கை லான்ச் பண்ணுறோம். கிட்டத்தட்ட இந்த ஒரு 5-6 வருஷங்களில் எங்களோட நிறுவனம் நல்லா வளர்ச்சியாக வருது. அப்போ அம்பிகாபதி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் லாஜிக்காவில் இருக்கிறேன், லாரன்ஸ் வந்து மற்ற எங்கள் நிறுவனம் பார்த்துட்ருக்காங்க, ஓரளவு நிறுவனம் நல்ல நிலைமையில் இருக்குது. அம்பிகாபதி நம்ம ஏன் வந்து ஃபாஸ்டாக்கை மற்ற ஸ்டேட்டுக்கு கொண்டு போகக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. மற்ற ஸ்டேட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு முடிவு எடுத்துகிட்டு என்னோட முழு நேர சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பணியை ராஜினாமா பண்ணிவிட்டு நான் வந்து வைஸ் பிரசிடெண்ட் ஆஃப் ஃபாஸ்டாக் கால்கேப் அப்படிங்கிற பொசிஷனையும், லாரன்ஸ் வந்து சிஇஓ ஆஃப் ஃபாஸ்டாக் கால்கேப் அப்படிங்கிற பொசிஷனை எடுத்துக்கிட்டு நாங்கள் எங்களோட பயணத்தை ஆந்திராவில் ஆரம்பிக்கிறோம். ஆந்திராவில் விஜயவாடா, வைசாக், ஹைதராபாத் 3 ஊர்லேயும் ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் பூனே, தென் கேரளாவில் பார்த்தோம்னா திருவனந்தபுரம், கொச்சின், இந்த ஊர்கள் எல்லாத்துலேயுமே எங்களோட ஃபாஸ்டாக் பிரான்ச்சை ஆரம்பிச்சிடுறோம். ஒரு ஸ்டாண்டு கல்ச்சர்லேருந்து கால் டாக்ஸி அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு போய் சேர்க்குறோம். கஸ்டமருக்கும் டிரைவருக்கும் பெனிஃபிட்டாக இருக்குது. பெனிஃபிட்டாக இருக்கிறதுனால ஒரு ஆர்கானிக் க்ரோத். நாங்கள் வேறு எதுவுமே பண்ணவே இல்லை. ஒரு ஊரில் போவோம், அந்த ஊரில் இருக்க மார்க்கெட் ஐடென்டிஃபை பண்ணுவோம். அந்த மார்க்கெட்டில் இருக்க யார் பொட்டன்ஷியல் கஸ்டமர் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி விளம்பரப்படுத்தினா அவங்கள வந்து நம்மளோட சர்வீஸை யூஸ் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு நம்ம ஒரு ஃபார்முலா வச்சுருப்போம். அந்த ஃபார்முலா வச்சுக்கிட்டு எங்களோட பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். ஸோ இப்படி தான் எங்களோட நிறுவனம் மற்ற ஊர்களில் 0ல் ஆரம்பித்து எல்லா இடத்துலையும் 0லேருந்து ஆரம்பிக்குவோம். அப்படியே க்ரோத் ஆகிட்டே இருக்குது, ஆர்கானிக் க்ரோத். இந்த நிறுவனம் இப்படி வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன இடையூறு, பெங்களூர்லேயும் நம்ம ஃபாஸ்டாக் நிறுவனம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துட்டு இருந்துச்சு. அப்போ
புது நிறுவனங்கள் அப்போ தான் புதுசாக வந்து ஆப் பேஸ்டு கேப் அக்ரிகேட்டர் வர்றாங்க. ஓலா ஊபர்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்கெல்லாம் உள்ளே வர்றாங்க. அவங்க உள்ளே வரும்போது அவங்க வந்து என்னென்னா டெக்னாலஜி ப்ளஸ் ஃபண்டு இது ரெண்டும் தான் அவங்களோட பெரிய பலமேன்னு வச்சுக்கோமே. எங்ககிட்ட டெக்னாலஜி அந்த அளவுக்கு கிடையாது. எங்ககிட்ட இருக்கிற வந்து கால் டாக்ஸி, எங்ககிட்ட ஆப்பு, அந்த காலத்தில் ஆப்பு கிடையாது. ஸோ ஃபோன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு என்ட்ரி போட்டு அதுக்கான சாஃப்ட்வேர் வச்சுருப்போம். ஸோ இப்படி தான் இருந்தது. ஆனால் அந்த ஓலா ஊபர் நிறுவனங்கள் எப்படி இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆப் இருந்தது. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டோடு உள்ளே வராங்க. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், நேட்டிவ் இந்தியன் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும்னு வச்சுக்கோமே. ஸோ பெரிய தொகையோடு உள்ளே வராங்க. மார்க்கெட் பெருசு. இந்தியன் டாக்ஸி மார்க்கெட் வந்து மிகப்பெரிய மார்க்கெட். அந்த மார்க்கெட்டில் ஒரு ஆப் கொண்டு வந்துடுறாங்க. அப்போ தான் ஸ்மார்ட் ஃபோனோட எழுச்சி அதிகமாக இருக்குது. நிறைய பேர் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸ்மார்ட் ஃபோன்லேயே ஆப் டாக்ஸி புக் பண்ணலாம் அப்படிங்கிறத புது விஷயத்தை கொண்டு வராங்க. அப்படி புது விஷயத்தை சொன்ன உடனே அவங்களுக்கு உடனே மார்க்கெட் ஃபுல்லாக பிஸ்னஸ் ஃபுல்லாக அவங்களுக்கு வந்துருமா? வராது. ஏன்னா டிரைவர்ஸ் ஆல்ரெடி அந்தந்த ஊர்களில் இருக்கிற கால் டாக்ஸி நிறுவனங்களோடையோ அல்லது அவங்களாவே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி கஸ்டமரும் ஒரு கால் டாக்ஸி நிறுவனத்துக்கிட்டேருந்து சர்வீஸ் வாங்கிட்டு இருப்பாங்க. புதுசாக வர்றவங்க என்ன பண்ணுவாங்க, டிரைவரை கூப்பிட்டு நீங்கள் எங்ககிட்ட லாகின் பண்ணாவே போதும், ஒரு நாளைக்கு உங்களுக்கு 2000 ரூபா கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கஸ்டமர்கிட்ட 1 கிலோமீட்டருக்கு நீங்கள் ஃபாஸ்ட்ராக்காக இருக்கட்டும், மீரு கேப்ஸாக இருக்கட்டும், வேறு யாராக இருக்கட்டும், அவங்களாம் 1 கிலோமீட்டர் 12 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் உங்களுக்கு 6 ரூபீஸ் கொடுக்குறோம், அல்லது 6 ரூபீஸ்க்கு வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணலாம், அல்லது 50% டிஸ்கவுண்ட்டு, 30% டிஸ்கவுண்ட்டு, அல்லது ஃபஸ்ட்டு 2 ரைடு ஃப்ரீ, இப்படிங்கிற மாதிரிலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் யுக்தியெல்லாம் கையாண்டு என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா மார்க்கெட்டை அப்படியே அவங்க பக்கம் டேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் சிறுக ஒரு ஊரில் வந்து 0வில் ஆரம்பித்து 200, 300 அப்படின்னு போன எங்களோட வளர்ச்சி வந்து ஓவர் த பீரியட் ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்குள்ளே 20% குறையும், அடுத்த மாதம் 30% குறையும், அடுத்த மாதம் 40% குறையும், இப்படி குறைஞ்சிக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சது. நாங்கள் மட்டும் கிடையாது, ஃபாஸ்ட்ராக் மட்டும் கிடையாது, நம்ம ஊரில் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய டாக்ஸி இருந்தது. அப்போலாம் நீங்கள் வந்து என்டிஎல்னு ஒரு டாக்ஸி நல்லா இருந்தது, மில்லியன் டாட்ஸ்னு ஒன்று இருந்தது, ரவியன் பிரதர்ஸ், நிறையா இருக்கும். இதுவும் தமிழ்நாடு, மற்ற எல்லா ஸ்டேட்லேயுமே இதே ப்ராப்ளம் தான் இருந்தது. அப்போ மீரு கேப்ஸும் நாங்களும் ஃபாஸ்ட்ராக் நிறுவனம் ஓகே இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது, இது வந்து ஒரு ப்ரைஸ் வார் நடக்குது, ப்ரைஸ் அப்யூஸ் பண்ணுறாங்களே, இதை எப்படி நம்ம வந்து எதிர்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பூர்வமாக எதிர்கொள்ளலாம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பு என்ன செய்யும் அப்படின்னா யாராவது ஒருத்தர் வந்து மணி பவரை யூஸ் பண்ணி, மசில் பவர் யூஸ் பண்ணிட்டு காம்படிட்டரை கில் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரைஸ் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோமே, நம்ம போய் அவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா அது வந்து கரெக்டாக இருந்ததுன்னா அவங்க ஒரு எதாவது ஆக்ஷன் எடுப்பாங்க. நாங்கள் வந்து ரெப்ரசன்ட் பண்ணோம், எங்கள் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் டிரான்ஸ்போர்ட்லேயும் போய் கேட்குறோம், காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் போய் முறையிடுறோம். நாங்கள் டீட்டெயில்டாக இந்த துறையில் இந்த ஓலா அப்படிங்கிற நிறுவனமும் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, மார்க்கெட்டிங் என்ன செலவு பண்ணுறாங்க, எப்படி இது வளர்ச்சி அடைந்திருக்கு, எப்படி மற்றவங்களாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நாங்கள் போய் ஒரு பெட்டிஷன் கொடுக்குறோம். காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அந்த பெட்டிஷனை எடுத்துக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்துட்டு பிரைமா ஃபேசி அடிப்படையில் அதை பார்வையிலேயே வந்து ஆமாம் இதில் உண்மை இருக்குது, இதை டீட்டெயிலாக விசாரிங்கன்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. ஒரு 6 மாதம் கழித்து அந்த டீட்டெயில் ஆர்டரில் வந்து ஒரு ரிசல்ட் வருது. என்னென்னா ஓலா வந்து அவங்களோட பணத்தை அடுத்த காம்படிட்டரை கில் பண்ணுறதுக்காக அவங்க பயன்படுத்தலை, அவங்களோட பிராண்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ வி கேனாட் டேர்ம் தட் அஸ் ப்ரிடேட்டரி ப்ரைஸிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் ஆக்சுவலாக என்ன கேட்டு போனோம் அப்படின்னா ஒரு ப்ரைஸ் ரேஞ்சு கொடுங்க, அதாவது ஒரு கீழ் ரேஞ்சு ஒரு மேல் ரேஞ்சு. அந்த கீழ் ரேஞ்சு என்னென்னா கண்டிப்பாக ஒரு டிரைவரை நஷ்டத்துலேருந்து பாதுகாக்கும், மேல் ரேஞ்சு வந்து ஒரு கஸ்டமரை ப்ரைஸ் அப்யூசிவ்லேருந்து பாதுகாக்கும். அப்போ அந்த ப்ரைஸ் ரேஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் எல்லா டாக்ஸி ஆப்ரேட்டருமே வந்து ஆப்ரேட் பண்ணட்டும். அது யாராக இருக்கட்டும், XYZ, புதுசாக இருக்கவங்க இருக்கட்டும், பழசாக இருக்கவங்க இருக்கட்டும், யார் வேணாலும் ஆப்ரேட் பண்ணட்டும்னு சொல்கிறோம். ஆனால் எதை கேட்டோம் ஆனால் கொடுக்கல. எனக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு ப்ராப்ளத்தை நோக்கி போகுது அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. ஏன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா நாங்கள் போய் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாட்ட போய் முறையிட்டோம், இந்த மாதிரி ஓலா ஊபர் நிறுவனங்கள்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்கன்ட்டு. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஓலா ஊபர் நிறுவனங்களுமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து திருப்பி அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அது வேடிக்கையாக இருந்தது. எங்களோட தேவை என்ன, ஒரு ரெகுலேட்டரி, ரெகுலேட்டரி பாடி என்ன செய்யணும்னா ஒரு
ஒரு ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரணும். அந்த ரெகுலேஷன்ஸ்குள்ளே எல்லா பிளேயருமே வந்து ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறதான் கேட்டோம். அது கிடைக்கல. அப்போ எனக்கு என்ன ஒரு எண்ணம் தோணுச்சு அப்படின்னா, நம்ம ஏன் ஒரு ஆப் கொண்டு வரக்கூடாது? அந்த ஆப்பில் டிரைவருக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் கொடுப்போம், ஒரு ப்ரைஸ் ரேஞ்சு கொடுப்போம். அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே டிரைவர் வந்து அவங்களோட ஃபேரை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமரும் அந்த ப்ரைஸ், அவங்க அந்த ப்ரைஸ் கட்டுப்படி ஆச்சுன்னா கஸ்டமர் அந்த ரைடு எடுத்துக்கலாம், அந்த டாக்ஸியை புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வந்தது. அதுதான் ஊர் கேப்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்துக்கான ஆரம்ப புள்ளியாக அமைந்தது. நாங்கள் என்ன கேட்டு போயிருந்தோம், கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு ப்ரைஸ் ரேஞ்சு கொடுங்க, இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே எல்லாருமே ஆப்ரேட் பண்ணிக்கிற மாதிரி எங்களுக்கு வந்து அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். அது வந்து தட் வாஸ் டிக்ளைன்டு. அது வந்து மறுக்கப்பட்டது. அங்கேருந்து தான் அந்த வந்து ஒரு ஊர் கேப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்போட உதயம் தொடங்குது. ஊர் கேப்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு கான்செப்ட் வந்து இட் கேன் கோ அக்ராஸ் த வேர்ல்டு, ஒரு பெரிய ப்ராஜெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இதை ஒழுங்காக தொடங்கணும், நல்ல முதலீட்டோட தொடங்கணும், நல்ல ஒரு சாஃப்ட்வேர் அடித்தளம் வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். அப்போ உடனே எனக்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்த என்னோட உறவினர்கள்ட்டையும் நண்பர்கள்ட்டையும் இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு கான்செப்ட் நான் ஆரம்பிக்க போகிறேன். நான் டீட்டெயிலாகவும் சொல்லலை, என்ன பண்ண போகிறேன் ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல, புதுசாக ஒரு கான்செப்ட் பண்ண போகிறேன், யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டப்ப என்னோட உறவினர்கள் நண்பர்களும் முன் வந்தாங்க. அவங்ககிட்டேருந்து ஒரு சிறு தொகையை எடுத்துக்கிட்டு நான் வந்து இந்த நிறுவனத்தை 2017 இந்த நிறுவனம் வந்து கான்செப்ட் அடிப்படையில் தொடங்க ஆரம்பித்தேன். 2021 கரெக்டாக நாங்கள் சாஃப்ட்வேர் ரெடியாக இருக்கிற மாதிரி இருந்தது, லான்ச் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தப்போ கோவிட் வந்தது. கோவிட் வரும்போது அப்படியே கம்ப்ளீட்டாக சூழலே மாறி போயிடுச்சு. ஏன்னா எங்களோட வருமானம், ஃபாஸ்ட்ராக்ல இருந்த வருமானம் எதுவுமே யாருக்குமே இல்லை. நான் பெருசாக வந்து பணத்தை சேர்த்து வைக்கலன்னு வச்சுக்கோமே. நான் வந்து அப்பப்போ பிஸ்னஸை போட்டுக்கிட்டே இருந்தனால நான் அதர் ஸ்டேட்லாம் போயிட்டு நாங்கள் போய் எங்களோட பணத்தை இழந்துட்டு திருப்பி வர்றோம். அதனால் பெருசாக எங்கள்கிட்ட ரிசர்வ்லாம் பெருசாக கிடையாது. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை எல்லாருக்குமே, எனக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே கஷ்டமான சூழ்நிலை தான் இருந்திருக்கும். கோவிட் சமயத்தில் நான் சென்னையில் இருந்து என்னோடய ஃபேமிலியை கூட்டிகிட்டு திண்டுக்கல் மாவட்டம் கொசோப்பட்டி கிராமத்துக்கு போயிட்டோம். என்னோட தோட்டத்தில் இருக்க வீட்டில் இருந்து தங்கணும். பசங்களுக்கு நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்துக்கிட்டேன். இது வந்து லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக ஃபேமிலி அங்கே ஷிஃப்ட் பண்ணியாச்சு. இங்கே ஏசி ரூமில் இருந்துட்டு அவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ், நல்ல ஸ்கூலு இருக்கும், அந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருந்த அவங்கள கூட்டிகிட்டு போய் நான் வந்து திண்டுக்கல்லில் கொசோப்பட்டிங்கிற கிராமத்தில் தோட்டத்தில் ஒரு சிறிய அறைக்குள்ளே இருக்கிற ஒரு ரூமில் தான் வந்து அவங்கள தங்க வச்சுருந்தேன். டெய்லி டியூட்டிஸ் என்ன இருக்கும் அப்படின்னா, ஆடு மாடு பார்த்துக்கிறது, கோழி வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் விவசாயம் பண்ணுறது எல்லாமே நாங்களே பண்ணிக்கிட்டோம். அங்கே யாருமே கிடையாது. பசங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன். சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன். என்னோடய மனைவியை வந்து தொடக்கம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கோழியோட எச்சங்களை சுத்தப்படுத்துகிறதா இருக்கட்டும், கோழிக்கும் மாட்டுக்கும் உணவு சமைக்கிறதா இருக்கட்டும், ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக என் கூட பயணிக்க ஆரம்பித்தாங்க. அந்த பீரியட் வந்து ஹவு டு சர்வைவ் த டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் அப்படிங்கிறத என்னோட பசங்களுக்கும் என்னோட ஒய்ஃபுக்கும் நான் வந்து சொல்லி கொடுத்ததாக தான் நான் வந்து உணர்றேன். ஏன்னா நான் வந்து வில்லேஜ் பேக்ரவுண்டில் வந்ததுனால எனக்கு அது அப்போதுமே இருந்தது. ஆனால் இதுதான் உங்களுக்கு புதுசு இல்லையா? ஸோ அதுதான் தேவை இந்த காலத்தில். அது நான் கற்றுக் கொடுத்ததாக தான் நினைக்கிறேன். நிறைய பேர் வாட்ஸ்அப் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ எனக்கு தோணுச்சு, நம்ம ஏன் வந்து புதுசாக வாட்ஸ்அப் மூலமாக ஆட்டோ புக் பண்ணுறது, டாக்ஸி புக் பண்ணுறதை கொண்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் தோணுச்சு. அப்போ ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். அந்த கோவிட் சமயத்தில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். 2022 கடைசிக்கு வந்துருச்சு, 23 வந்துருச்சு. கோயம்புத்தூரில் இந்தியாவிலே முதல் முறையாக வாட்ஸ்அப் மூலமாக ஆட்டோ புக் பண்ணுற ஃபெசிலிட்டியை கோயம்புத்தூரில் ஊர் கேப்ஸ் நிறுவனம் அறிமுகம் செஞ்சிச்சு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹலோன்னு மெசேஜ் பண்ணால் போதும், அது ஏஐ எனேபிள் சேட்பாட் இருக்கும், அதில் லொக்கேஷன் ஷேர் பண்ணால் போதும், லொக்கேஷன் ஷேர் பண்ணுற இடத்துக்கு வெஹிக்கிள் வந்துடும். ஸோ இது வந்து முதியோர்கள் மத்தியிலையும் பெண்கள் மத்தியிலையும் ரொம்ப மிகுந்த வரவேற்பை பெற ஆரம்பிச்சது. எங்களோட பயணம், ஊர் கேப்ஸோட பயணம் கோயம்புத்தூரில் இனிதே ஆரம்பமானது. நாங்கள் நினைச்ச அளவுக்கு மிகப்பெரிய அளவு வளர்ச்சி இல்லாட்டியும் கூட ஒரு நல்ல வளர்ச்சியை வந்து ஊர் கேப்ஸ் பெற ஆரம்பித்தது, கோயம்புத்தூர் மக்களிடையே பெற ஆரம்பித்தது. அடுத்த கட்டமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கு அடுத்து வந்து திருநெல்வேலியில் ஆரம்பித்தோம். கோயம்புத்தூர்லேயும் திருநெல்வேலியும் ஊர் கேப்ஸ் ஆரம்பித்த பின்னாடி அடுத்து எங்களோட பார்வை
ஆட்டோ வெஹிக்கிள் பக்கம் எங்களோட பார்வை நகர ஆரம்பிச்சது. புதுசாக வெஹிக்கிள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வரணும், மக்கள் மத்தியில் கொண்டு வரணும், ஓட்டுநர்கள் பர்டிகுலராக ஓட்டுநர்கள் மத்தியில் கொண்டு வரணும். அப்போ ஓட்டுநர்கள் மத்தியில் கொண்டு வர்றதுக்கு என்னன்னா, அவங்க இந்த ஆட்டோவோட பயன்பாடு அவங்களுக்கு வந்து ரொம்ப எளிதாக தெரியணும். அதுக்காக நாங்கள் என்ன செஞ்சோன்னா, சரி நிறுவனம் நம்மளே வந்து இதில் முதலீடு செஞ்சு வெஹிக்கிள்ஸை ஃபஸ்ட்டு வாங்கிடலாம், ஆட்டோக்களை பற்றி வாங்கிடலாம். அதுக்கப்புறம் இதை பார்த்துக்கிட்டு மற்ற டிரைவர்ஸ்லாம் வெஹிக்கிள் எலக்ட்ரிக் வெஹிக்கிளே வாங்கட்டும், நம்ம அப்படி அவங்கள என்கரேஜ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு எங்களோட ப்ராஜெக்ட் ஆரம்பித்தோம். மே மாதம் ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட மே எண்டில் வந்து எங்களோடக்கு வெஹிக்கிள் கிடச்சிது. எங்களோட திட்டம் தொலைநோக்கு பார்வை எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா, இன்னும் ஒரு சில வருடங்களில் எங்கள்கிட்ட நிறையா வெஹிக்கிள், நிறையா தமிழ்நாடு முழுக்க வெஹிக்கிள் ஊர் கேப்ஸ் அப்படிங்கிற பேரில் வரும். அது வந்து கண்டிப்பாக ஊர் கேப்ஸ் பேரில் மட்டும் இருக்காது. இது வந்து ஊர் கேப்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் இந்த ஒரு மாடலை வந்து டிரைவருக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக மட்டும்தான் வந்து சொந்த வெஹிக்கிள் எடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் ஊர் கேப்ஸில் இணையக்கூடிய எல்லா கிரீன் வெஹிக்கிளும் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தேவையான சார்ஜிங் ஃபெசிலிட்டியை நாங்கள் கொடுக்குவோம். இந்த சார்ஜிங் ஃபெசிலிட்டி எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, சோலார் பேனல் மூலமாக மின்சாரம் உற்பத்தி செஞ்சு அதை அந்தந்த வாகனங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு திட்டம், தொலைநோக்கு திட்டம் ஒன்று உள்ளது. அடுத்து நாங்கள் எடுத்திருக்கிறது வந்து என்னென்னா, விமன் எம்பவர்மெண்ட். இந்த துறையில், இந்த டாக்ஸி செக்மெண்ட்டில் பார்த்தோம்னு வச்சுக்கோமே, இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 95% அல்ல 98% வரைக்கும் இருக்கிறது எல்லாமே ஆண்கள். ஆனால் தேவைன்னு பார்த்தோன்னா, கண்டிப்பாக வந்து பெண்கள் வந்து இந்த துறையில் இருக்கணும் அப்படிங்கிறத அவசியத்தை நாங்கள் உணர்ந்திருக்கோம். ஸோ இந்த விமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்ட்ரெஸ்டட் லேடிஸ்க்கு, இன்ட்ரெஸ்டட் விமனுக்கு வந்து இந்த ஓட்டுநர் பயிற்சியை கொடுக்குறோம். ஓட்டுநர் பயிற்சியை கொடுத்து அவங்களுக்கு இந்த ஊர் கேப்ஸ் நிறுவனத்தில் ஓட்டுநராக பணிபுரியறதுக்கான வாய்ப்பை கொடுக்குறோம். நிறைய பேர் ஆர்வமாக வந்திருக்கிறாங்க. ஒரு சின்ன சின்ன ஹெசிடேஷன் இருக்கும். அந்த ஹெசிடேஷன்லாம் வந்து ஏற்கனவே இப்போ மகளிர் யார் எந்தெந்த மகளிர் வந்து ஓட்டுநராக பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்களோ அவங்கள பார்த்துட்டு நம்மளும் இதை செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விழிப்புணர்வு வந்துருக்குது. பர்டிகுலராக விமன் எம்பவர்மெண்ட்டில் வந்து நிறையா பேர் கூட, நிறையா விமன் என்ஜிஓஸ் கூடயும் விமன் குரூப்பு கூடயும் நாங்கள் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். திருச்சியில் காலேஜில் படிக்கிற இளம்பெண்களை ஓட்டுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மற்றவங்களுக்கு கண்டிப்பாக உதாரணமாக இருக்கும். இந்த விமன் எம்பவர்மெண்ட், அதுக்கப்புறம் சஸ்டைனபிள் எக்கானமி, சஸ்டைனபிள் எனர்ஜி, இந்த 3 விஷயங்கள் தான் ஊர் கேப்ஸோட தொலைநோக்கு திட்டத்தில் அங்கமாக இருக்குது. இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த சமுதாயத்துக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது எங்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்குது. ஊர் கேப்ஸ் அப்படிங்கிற இந்த நிறுவனத்தோட தொடக்கம் எப்படி இருந்தது, எங்களோட செயல்பாடுகள் என்ன, எங்களோட தொலைநோக்கு திட்டங்கள் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.